வழியே இல்லாத போது, when there is no way, quite often we are in the situation where we run out of options. நிறைய நேரத்தில் ஆப்ஷனே இல்லாமல் வழி இல்லாத சூழ்நிலையில் இருப்போம். எந்த டோரை எதிர்பார்த்தமோ அந்த டோர் க்ளோஸ் ஆகிருக்கும். எந்த ப்ராஜெக்ட் வரும்னு நினைக்கிறோமோ அந்த ப்ராஜெக்ட் வந்திருக்காது. It would be a shut door, or there are times you see a report with diagnosis saying that this is final, money is gone, people leave us and we feel there is no door. நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்ப கூட என்ன அனுப்புவாங்கன்னா, பாஸ்டர் நான் சூசைட் பண்ணிக்கலாம்னுக்கிறேன், நான் சூசைட் அட்டன் பண்ணேன், ஏன்னா இதுக்கு மேலே எனக்கு வழி தெரியல. ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்க, நமக்கு வழி தெரியாமல் இருக்கலாம், பட் we have God who is the creator. வழியே இல்லாத இடத்துல அவர் வழிகளை செய்பவர் அல்ல, வழிகளை உருவாக்குற தேவன் இருக்கிறார். அவரே வழியும் சத்தியமும் தேவனா இருக்கார். அதனால this morning if you don't have a way, understand that my Lord will create a way. என் மூளைக்கு தெரியல, ஆனா என் ஆண்டவர் ஒரு வழியை கிரியேட் பண்ணுவார். So when we come to a dead end with no ways, that shows that we are close to a miracle. Come on, say close to a miracle. So this morning we have a maker who will make ways and create ways where there are no ways. ஒரு ஆமென் சொல்வோமா? அதனால பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, he will make a way. வழியே இல்லாத போது. இப்போ இமேஜின் we are all blind வச்சுங்களேன். இப்போ நான் இந்த மாஸ்கை போடுகிறேன், நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கை இப்படி கண்ணை கட்டின மாதிரி தான் இருக்குது. we don't see anything. புரியுதா? இப்போ if I try to walk, I cannot see anything. But then if I can listen to a voice which says go back slowly, move forward, அப்படின்னா this voice is guiding me even if I don't see anything, right? Turn to the left, now I can turn to the left. அப்படின்னா there is a voice guiding me. இன்னைக்குங்க probably இந்த மாஸ்க் போடாம நம்ம கண்ணெல்லாம் திறந்திருக்கலாம், but what we are going through is also, even my eyes are open, I cannot see a way, but then I have a father who sees everything. அவர் மேல இருந்து எல்லாம் பார்ப்பதனால அவர் சொன்னா போதும், எனக்கு வழி தெரியனாலும் நான் அவர் வார்த்தையை கேட்டு நான் நடப்பேன், எனக்கு வழிகள் உண்டாகும். I will have ways. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வழி உண்டாகும்னு சொல்லுங்க. ஏன்னா நம்ம மூளைக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவோம், நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு வழி இல்லைன்னு நினச்சிப்போம். My first point for today is God's redirection is always a part of a strategy. I will repeat this. God's redirection is always a part of a strategy. தமிழ்ல கர்த்தருடைய திசை திருப்புதல் எப்பொழுதும் அவருடைய செயல் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இது ஏதோ புலவர் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணாரு, பட் பேசிக்கா நான் ஒரு வழியில் போகிறேன், கர்த்தர் என்னை திசை திருப்புறாருன்னா அவரோட திட்டத்தில் அது ஒரு பகுதி. அவர் ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லைங்க, நாமளாவே ஒரு ரூட்டில் போயிருக்கிறோன்னா டக்குன்னு இந்த ரைட் ஹெட் லெஃப்ட் ஹெட்னா நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும். டே இந்த ரூட்டில் அப்படியே நேராக போனால் பரவாயில்ல, இங்கேருந்து அப்படி போனால் 5 நிமிஷம் இவன் சுத்த விட்றான், ரைட்? ஆன் ஃப்ரைடே நான் எப்படி ரஷ் பண்ணுவேன் ஏர்போர்ட்டுக்கு, ஹைதராபாத் போகிறதுக்கு கரெக்டாக ரன்னிங்கில் ஏறுற மாதிரி தான் போவேன் சில நேரத்தில். சரியா? ஓடி போய் எங்கள் நேராக ஃப்ளைட் ஏறுற மாதிரி தான் போவோம். அந்த மாதிரி தான் சில நேரத்தில். அதுவும் இந்த ஃப்ளைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மை ட்ராவல் ஏஜென்ட் கால்மி, பாஸ்டர் ஃப்ளைட்டே எடுக்க போகிறாங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, உங்களுக்காகவே ஃபோன் அடிக்கிறாங்க. நாங்கள் அப்புறம் சொல்ல ஏர்போர்ட்டில் தான் வந்துட்டேங்க, நான் ஏறிடுவேன். அந்த டைமில் நம்மளுக்கு நம்ம அவசரத்தில் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு டைரக்ஷன் பார்த்தா டென்ஷன் ஆகிடும். we are so upset. ஒரு சின்ன யூட்டர்ன் முடியாது. பட் தென் God certain times redirects our life because it's a strategy. நான் ஏன் சொல்கிறேன் பாருங்க, Exodus chapter 14 verse 2, யாத்ராகமம் 14:12 வாசிங்க. நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும். அதாவது இங்கிலீஷ்ல எப்படி போட்டுன்னா, God ordered the Israelites to turn back and camp at Pi Hahiroth. அதாவது இந்த நீங்க மேப்பை பார்த்தீங்கன்னா, நம்ம போன வாரமே பார்த்தோம், they started from Goshen எல்லாம் வராங்க. Now they are camped at Etham. ஆல்ரெடி God பிலிஸ்டைன் சிட்டி மூலமா போகலாம், ஆனால் ஆண்டவர் ஏன் அனுப்பல, நீ அப்படி போனால் உனக்கு சண்டை போட தெரியாது, நீ திருப்பி ஓடி போடுவேன். God ரூட்டை மாற்றி இங்கே எத்தாமில் இருக்காங்க. இப்போ இங்கேருந்து அப்படி போனால் மவுண்ட் சீனாய்க்கு போயிடலாம். ஆனால் God says ரிவர்ஸில் இங்கே வா, பி ஹீரோத் இந்த இடத்துக்கு வா அப்படின்றாரு ரிவர்ஸில். இப்போ யோசித்து பாருங்க, நம்ம ஒரு சைக்கிளில் போல சும்மா ஒரு யூட்டர்ன் அடிக்குது, கூட 30 லட்சம் பேர் போகிறாங்க. how many people? 30 lakh people. இங்கேருந்து திரும்ப மோச எல்லாம் எவ்ரிபடி கமான் கமாண்டர் ஸ்டாண்டர்ட் அபவுட் டர்ன் அப்படின்னா திரும்புறது கிடையாது. ஆல் 30 lakh people along with ஆடு மாடுகள், ரைட்டா? they have to turn and they're like, நான் ஃபார்வர்டு போனோம்னு பார்த்தா இவர் என்ன பின்னாடி இழுத்துட்டே போயிருக்க. மை மூவ்மெண்ட் இஸ் பேக்வர்ட்ஸ்.
லார்ட் why are you making go backwards? லார்ட் ஆண்டவரே என்ன விஷயம், ஏன் என்ன திருப்புறீங்க? ரைட்? But then you need to understand why God is doing this. It was not just one step back, it was a complete U-turn. ஏன் கர்த்தர் இதை செய்கிறார்? வாசிங்க Exodus chapter 14 verse 3, யாத்ராகமம் 14:3. அப்பொழுது பார்வோன் இஸ்ரேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள். அதாவது இப்படி இவங்க திரும்பும் போது பார்வோன் என்ன நினைப்பான், இவங்க திகைத்து திரிகிறார்கள். Pharaoh will think that they are confused. Okay? வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். பாருங்க, மாஸ்டர் பிளான் புரியுதா? Do you understand? God நான் உன்னை ஏன் ரிவர்ஸ் கொண்டு வரனா, அவன் நீ கன்ஃபியூஸ் ஆட நினைச்சா அவன் கன்ஃபியூஸ் ஆடுவான். புரியுதா? The Lord is actually confusing the enemy. இன்னைக்கு நிறைய நேரத்தில் God is not confusionங்க. நம்ம வாழ்க்கை ஏதோ ரிவர்ஸ் அடிச்சா மாதிரி போயிட்டே இருக்குது. ஆண்டவரே முன்னேறோன்னு நினைக்கிற நேரத்தில் ஆல்ரெடி சுற்றி நிற்கிறேன், டைம் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் என்ன ரிவர்ஸ் அடிக்க சொல்கிறீங்களே, இட் இஸ் அ பார்ட் ஆஃப் காட் ஸ்ட்ராட்டஜி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஸ்ட்ராட்டஜி, மாஸ்டரோட பிளான். இது மாஸ்டர் பிளான், உடல் மாஸ்டர் பிளான். ஏன்னா Pharaoh will get confused that you are confused. But the Lord says, boss, இந்த டிலே நம்மளுக்கு என்ன இன்னொரு பிரச்சனைனா, டைவர்ஷன் ஆகுது, ரிவர்ஸ் ஆகுதுன்னா டிலே. ஐயோ இந்த ப்ராஜெக்ட் டிலே ஆகுது, இதாவது ஆதாரம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டிலே. ஆனால் சொல்கிறாங்களே, நீ நல்லா புரிஞ்சுங்க, வாட் லுக்ஸ் லைக் அ டிலே இஸ் காட்ஸ் டிசைன். ஓகே, காட்ஸ் டிசைன் டு டிஃபீட் யுவர் எனிமி. ஓகே, வாட் லுக்ஸ் லைக் அ டிலே, நீ தாமதம் யூஸ் பண்ணுறல, அந்த தாமதத்தை வச்சே கர்த்தர் உன் சத்ருவை முறியடிப்பார். ஹல்லேலூயா, நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் ரிவர்ஸ் டைரக்ஷனில் போயின்னு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஆரம்பிச்சுது, நாங்கள் நல்லா இருந்தோம், இப்போ பார்த்தா அப்படியே ரிவர்ஸில் போன மாதிரியே இருக்குது. இந்த இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலோவர்ஸ் ஏறுற மாதிரியே இருக்கும். திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, இன்ஸ்டாகிராம் ஒரு பிரேக் போடுறோம், திடீர்னு பார்த்தோன்னா ஒரு சீசனில் ஃபாலோவர்ஸ் அப்படியே ரிவர்ஸில் குறைஞ்சினேங்கிற மாதிரி இருக்கும். என்ன தப்பு பண்ணோம், இவனுங்களாம் நம்மளை விட்டு போகிறானுங்க, தெரிஞ்சவனுங்களே விட்டு போகிறானுங்க, இது இவனுக்கு எவனே தெரியாது, இவனுங்க விட்டு போன. அதில் வேற எனக்கு ஃபோன் அனுப்பி ரிப்போர்ட், பாஸ்டர் ஆக்சுவலாக ஸ்டக் ஆயிடுச்சு பாஸ்டர் டேய் என்ன மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ண விடுங்கடா. புரியுதா? That's how it is. It's like going in reverse. Chessல there is a move called gambit. Okay, there's a move called gambit in chess. A very good player, ஒரு நல்ல பிளேயர் என்ன பண்ணுவானா, ஆப்போனன்ட் என்ன பண்ண நினச்சிப்பானா, அவனுடைய ஒரு பானோ ஒரு பிஷப்போ லூஸ் பண்ணுவான் ஸ்ட்ராட்டஜிக்கலாக. ஸோ ஆப்போனன்ட் என்ன நினச்சிப்பான், இவன் காலின்னு சொல்லிட்டு அவன் லூஸ் பண்ணுவான். இவன் ஆக்சுவலாக இஸ் செட்டிங் எ ட்ராப். இவன் என்ன பண்ணுவான், ஹி வில் லூஸ் வாண்டடாகவே அங்கே போய் என்ன பண்ணுவான், அவனை வைப்பான். அவர் வெட்டுறதுக்கு அவர் ஐடியா பண்ணி மாதிரி அதை வெட்டுவார். அவனுக்கு தெரியாது, வெட்டி அவன் உள்ளே வந்தவொடனே இவன் அவனை செக்மேட் பண்ண போகிறான்ட்டு. புரியுதா? Dear children of God, today the Lord is setting up a trap to checkmate the enemy. இன்னைக்கு நமக்கு ஒரு லாஸ் ஆனதுனால நம்ம கண்ணுக்கு தான் அது லாஸ்ன்னு நினைக்கிறோம். ஆனால் உள்ளே வந்தவொடனே ஆண்டவர் சத்ருவை செக்மேட் பண்ணுவார், நம்ம சிச்சுவேஷனை செக்மேட் பண்ணுவார், நம்ம சிக்னஸை கர்த்தர் செக்மேட் பண்ணுவார். புரியுதா? நீங்கள் ஐ டோன்ட் நோ வெதர் யூ வாட்ச் செஸ் மேட்ச். இப்போ செஸ் மேட்ச் பார்க்கும்போது நல்லா சின்ன வயசில் செஸ் டோர்னமெண்ட்லாம் போவோம். அப்போ தூரத்துலேருந்து பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்னா, யாருக்கு அதிகமாக காயின் வெட்டி இருக்குதோ நம்ம நினைப்போம், ஓ அவன் தான் ஜெயிக்க போகிறான்னு நினைப்போம். ஆனால் ஆக்சுவலாக எத்தனை பானு வெட்டான்னு முக்கியம் இல்லை, அவன் கூட எது போனாலும் இன்னும் குயின் பக்கத்தில் இருக்கிறோம். புரியுதா? குயின் பக்கத்தில் இருக்கிற ராஜா ரொம்ப சேஃப். ஐயா நமக்கு குயின் பக்கத்தில் இல்லை, நம்ம கிங்கே நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு. கிங்கு கூட இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாருமே சேஃப். You understand? It's a real strategy God uses in our life. Sometimes it feels like you're losing. No, you're not losing. That's what the enemy thinks. But the Lord will make sure you win. Second, your freedom will always be followed by a fight. அதாவது சில நேரத்தில் சுதந்திரம் கிடைக்கும், சில அற்புதம் நாங்கள், ஆனால் அதுக்கு பின்னாடியும் ஒரு போராட்டம் இருக்கும், விட மாட்டான். புரியுதா? நான் ஏன் சொல்கிறேன் பாருங்க. 14:5 வாசிங்க. ஜனங்கள் ஓடி போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது, எல்லாரும் போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு, நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போக விட்டது என்ன காரியம் என்றார்கள். அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனார். அதாவது with 600 chariots he starts pursuing. 600 ரதங்களை கொண்டு அவன் பர்சியூ பண்றான். சரியா?
சில நேரத்துலங்க யூ குட் பி அவுட் ஆஃப் ஈஜிப்ட், பட் இட் டசன்ட் மீன் ஈஜிப்ட் வில் ஸ்டாப் ஃபாலோயிங் யூ. ஈஜிப்ட் வில் கம் ஆஃப்டர் யூ. புரியுதா? சில நேரத்தில் நம்ம இதை விட்டுட்டோம்னு நினைப்பீங்க, ஆனால் விடாது. என்ன பண்ணோம்? சுற்றினே வரோம். உங்களை நான் வேணான்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டேன். ஃபாலோ பண்ணும். அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த சுகர் கட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் பாஸ்டர். சுகரை கட் பண்ணும் போது தான் எல்லாம் எத்தனை வந்து கொடுக்குறாங்க பாஸ்டர். வரும், ஃபாலோ பண்ணே வருவாங்க. ரைட்? நம்ம அங்கேயே விட்டணும். See, a lot of people who come to see me in ஆஃபீஸோ ப்ரேயர் முடிஞ்ச பிறகு பாஸ்டர் இது நடந்ததுன்னு they will give me sweet box எல்லாம் கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்? இங்கேயே முடிச்சு எல்லாருக்கும் இங்கேயே கொடுத்துட்டு, இல்லை ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கே நான் கொடுத்துட்டு போயிடுவேன். அந்த எகிப்தை நான் என் வீட்டுக்கு எடுத்துன்னு போக மாட்டேன். ரைட்? நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனால என்னோட என் ஸ்டாஃப்லாம் செழிப்பாக இருப்பாங்க. Now you need to understand, when we come out of some place, they don't stop pursuing us. எகிப்தில் நடந்த ஒரு பெரிய பிரச்சனைனா, ஃபாரோனுக்கு அப்போ தான் தெரியுது, டே 30 லட்சம் பேர் ஃப்ரீ லேபரர்ஸை நான் லூஸ் பண்ணிட்டேன். 30 லட்சம் பேர் கூலி பசங்க போயிட்டானுங்க. சரியா? கூலி வேலை செய்யறவங்க போயிட்டானுங்க, ஃப்ரீயாக வேலை செய்யறவங்க. நெக்ஸ்ட் போனவனுங்க ஆடு மாடெல்லாம் எடுத்துன்னு, அதோட ரொம்ப முக்கியம் என் ஊர் கோல்டு சில்வர் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டானுங்க. The entire economy of Egypt crashed. The share markets fell down மாதிரி ஈஜிப்டோட எக்கானமி ஒரே நல்ல காலி. இப்போ இவன் என்ன சொல்றான்? Pharaoh is not pursuing them because he is missing them. He is pursuing them because they have taken something very important from me. அதனாலேயே அவன் பின்தொடர்றாங்க. இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஒரு காரியம் நம்மளுக்கு முடிஞ்சிருக்கோம், நான் வெளில வரேன்னு நினைப்பீங்க. அடிக்ஷனை விட்டு வெளில வந்தால் டிப்ரெஷன் ஃபாலோ ஆகும். புரியுதா? இந்த டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பை விட்டு வந்தால் ஐயோ ரொம்ப லோன்லினஸ் எல்லாம் இருக்கிறேன். புரியுதா? ஸோ the devil will always try to pursue you with another fight. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் உன்னை விடவே கூடாதுடா. அதாவது நீ எகிப்தில் இருக்கிற வரைக்கும் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டான். புரியுதா? சாத்தான் கூட இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். பக்கத்தில் சொல்லுங்க, சாத்தான் கூட வரைக்கும் நல்லா தான் இருக்கும். நீ விட்டு போகலான போது தான் அவன் விடவே மாட்டான். 600 ரதத்தோட திருப்பி வருவான். இப்போ ஒரு பேங்க்கில் ஒரு ராபரி நடந்ததுன்னு வச்சுங்களேன், பேங்க் ஆளுங்க போலீஸ் அனுப்புவாங்க தீவ்ஸை பிடிக்க சொல்லி. எதுக்கு? we are missing the thieves. அப்படியா? இல்லை, என் கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமானதவன் he's carried away a treasure. I want the treasure back. Dear children of God, this morning you are carrying a special anointing. You are carrying a special calling. ஆண்டவருடைய பிரசன்னமும் வல்லமையும் நீங்க கேரி பண்றதால சத்ருவானவன் உங்க மேல திருப்பி வரா. He is coming after you because you are carrying something valuable. புரியுதா? பக்கத்தில் பார்த்து சொல்லு, you are carrying something valuable. கொஞ்சம் திரும்புங்க, அப்பப்போ கொஞ்சம் கழுத்துலாம் திரும்புங்க, அப்போ மூவ் ஆகட்டும் கொஞ்சம் விசுவாசத்தோட. You need to understand that. தேர்டு, இது ரொம்ப முக்கியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா pressure does not test you, pressure exposes you. நீ யாருன்றத ப்ரெஷர் காமிச்சு குத்துறோம். ப்ரெஷர் உன்னை சோதிக்கிறது கிடையாது. நிறைய பேர் நான் அதிகமாக மேரேஜ் செர்மனில் இதை சொல்லுவேன், மேரேஜ் டஸ் நாட் கிரியேட் அ ப்ராப்ளம், மேரேஜ் டஸ் நாட் சால்வ் த ப்ராப்ளம், மேரேஜ் எக்ஸ்போசஸ் த ப்ராப்ளம். புரியுதா? நிறைய பேர் திருமணமான ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் நினைச்சிட்டு திருமணம் செய்து வைக்கிற முட்டாள் பெற்றோர்களே. திருமணம் தப்பா எடுத்துக்காதீங்க. திருமணம் செஞ்சு வச்சா என் பையன் திருந்துருவான். 25 வருஷமா அதை நீயே திருத்த முடியல. பாவம் அந்த பையன், பாவம் அந்த பொண்ணு, அது தலையில கட்டி அவனை திருத்திடலாம். திருமணமான சால்வ் ஆகிடும். இதுக்கு வேற இன்னொரு முட்டாள்தனம் விஷயம், குழந்தை பிறந்தா அம்மா சாமி உன் குழந்தையே பார்க்க முடியல, அது குழந்தை. தயவுசெய்து இட் எக்ஸ்போசஸ் த ப்ராப்ளம், அண்டர்ஸ்டாண்ட் இட். சரிங்களா? மேரேஜ் டஸ் நாட் சால்வ். அதே மாதிரி தான் ப்ரெஷர் எக்ஸ்போசஸ் ஹூ யூ ஆர். சரியா? ப்ரெஷரில் தான் நீ எவ்வளோ பெரிய விசுவாசி, நீ எவ்வளோ பெரிய கிறிஸ்துவன், ஆண்டவரோட எவ்வளோ மகத்துவமான போர் வீரர்னு ப்ரெஷர் காமிச்சிடும். இவனுக்கு காட்டுது பாரு. என்ன காட்டுது? வாசிங்க 14:10 வாசிங்க. பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்து தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். ஓகே, பயந்ததோட விட்டுருக்கலாம்ல, பயந்து. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே, நீர் தண்ணீரை ரத்தமாக மாற்றினீர், ரசமாக மாற்றினீர், நியூ டெஸ்டமெண்ட்ல ரத்தமாக மாற்றினீர், தவளையை கொண்டு வந்தீர், ஈயை கொண்டு வந்தீர், பார்வோனின் பிள்ளையை போட்டு தள்ளினீர், மகத்துவமான தேவனே, இந்த பார்வோன் உமக்கு முன்னாடி ஏமாத்துறான். இப்படி பேசணும்ல.
ரைட்டா? நம்ம ஆளுங்க பிரஷர்ல எப்படி பேசுறாங்க வாசிங்க. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? அப்ப பாத்துங்க, இவனுங்க அப்பவே நான் சொல்லிடுறானு, என்ன விட்டுரு, நான் வரல நினைக்கிறானுங்க. இவனுங்க ஆசைப்பட்டு வரல. சில கேஸுங்க இருந்தா எகிப்தியர் கூட நம்மளும் காலி, அட்லீஸ்ட் மோசை கூட போய் தப்பிச்சுக்கலாம். ஆசைப்பட்டு வரல. அந்த பாயிண்ட்டுக்கு நான் சொல்றேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆசைப்பட்டு வரல. நீ ஏன் சர்ச்சுக்கு வர நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீ ஆசைப்பட்டு வரல, அதுக்கு தான் வரேன் நான். ரைட்டா? ரைட், வாசிங்க. நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிறோம். நாங்கள் வனாந்தரத்தில் சாகிறதை பார்க்கிறோம். எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே என்றார்கள். மோசேக்கு ஹார்ட் அட்டாக். டேய், நீங்களாம் வந்து நான் கத்துற அங்கே போய் ஐ வில் வர்ஷிப் த லார்ட் ஆல் மை லைஃப், மவுண்டனில் மோர் முழு உள்ளத்தோடு இதெல்லாம் பாட போறீங்க. ஒருத்தன் கிட்டாரை தூக்கணும், ஒருத்தர் கீபோர்டை தூக்கணும்னா, டே இதுதானே அவங்க ரியாலிட்டி. புரியுதா? when problem comes, that's when ஆண்டவரே என்ன ஜோம் பண்ணி என்ன பிரோஜனம், இது என்ன பண்ணி பிரோஜனம், நைட் ப்ரேயர் போய் என்ன பிரோஜனம், இவனுக்கு நடக்குது அவனுக்கு நடக்குது, நடுவில் இருக்கிற எனக்கு நடக்க மாட்டேங்குது. இதுக்கு நான் அப்படியே இருந்திருக்கலாமே. எங்கள் அம்மா அப்பவே சொன்னாங்க, எங்கள் அப்பா அப்பவே சொன்னாங்க. பாருங்க வாய் பார்த்தீங்களா? ப்ரெஷர் ரிவீல்ஸ் ஹூ யூ ஆர். சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரும்போது தான் அள்ளி கொட்டுவாங்க. வாயில் இருக்கிறது எல்லாம் வந்துட்டு கோவத்தில் சொன்னேன் வந்துச்சு. இட்ஸ் தேர். ப்ரெஷர் ரிவீல்ஸ். ப்ரெஷர் ரிவீல்ஸ். இட் இஸ் நாட் டெஸ்டிங் யூ, இட் ரிவீல்ஸ் த ஃபியர் யூ ஹேவ். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாகணுங்க. பாருங்க, laziness kills ambition, ego kills growth, jealousy kills peace, doubt kills confidence, fear kills. ஒவ்வொரு தடவும் பயந்து பேசுமா, பயந்து கூட ஒரு சிஸ்டர்கிட்ட பேசுனேன், என்ன பண்ணுமோ தெரில, அடுத்த மாதம் என்னமோ தெரில, வேலை இருக்குமா தெரில, இது இருக்குமா தெரிலனா பேசினே இருந்தீங்கன்னா யுவர் ஃபியர் வில் கில் யுவர் ஃபெய்த். இவ்வளோ நாள் என் கர்த்தர் எப்படி நடத்தினாரு ஐயா, திருப்பி you know why we tithe and give offering? அதுக்கான காரணம் என்னன்னா, என் சோர்ஸ் நீங்க, என் வேலை இல்லைன்னு திரும்ப சொல்லதான். the day I depend on my job, அப்போ வேலை போச்சுன்னா எப்படி சாப்பாடு? இப்போ யோசிச்சு பாருங்க, நான் என் பொண்ணை பெற்றுட்டேன், என் பொண்ணு இப்போ வளர்ந்துட்டா, அவள் வேலைக்கு போகிறா, ரைட்டா? அவளுக்கு நான் வீட்டில் சாப்பாடு போட போகிறேன், அவளுக்கு வேலைக்கு நான் சாப்பாடு போட போகிறேன். கரெக்டாக இல்லையா? இப்போ ஓகே, டுடே யூ லாஸ்ட் யுவர் ஜாப், டில் யூ கெட் யுவர் ஜாப், யூ ஆர் ஆன் ஃபாஸ்டிங். ஐம் கோன் டு அப்பா வீட்டில் இருக்கிற ஐயா. அதனால இன்னைக்கு இஃப் யூ ஹேவ் ஃபியர், மோர் ஃபியர் கில்ஸ் யுவர். ஆனால் இதை ரிவர்ஸில் வாஸ்தா, ambition kills laziness, growth kills ego, peace kills jealousy, confidence kills doubt, and most importantly, my faith will kill every fear I have in life. My faith will kill the fear. எனக்கு விசுவாசம் இருந்தா அது என் பயத்தை கொன்னே போடும். ப்ராப்ளம் என்னன்னா, you are allowing the reverse to happen. If you have faith, it kills your fear. அதனால my question today is, ஆசைப்பட்டு வந்தீங்கன்னு கேட்குறேன். நீ நான் கேட்குறேன், why do you come to church? Why do you come to church? Do you come to church to get to know him or to get from him? Do you come to church because you love Jesus? Do you come to church because you want to use Jesus? முக்காவாசி நேரம் பீப்புள் இது இதயத்தின் மேலே நெஞ்சு மேலே கையை வச்சு சொல்லுங்க, எதுக்கு சர்ச்சுக்கு வந்தீங்க? Are you coming here because of the love on Jesus, or எப்படியாவது இவர்கிட்ட இருந்து என்ன அவர் கொடுக்கல என்ன பண்ணுவீங்க? சிலதான் அப்படிதான். when I talk to people, சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனங்க, ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. No, I come to Jesus because I love him. ரொம்ப முக்கியமா, he loves me and he wants to use me powerfully. நம்ம என்ன பண்றோம்? we want to use him for our selfishness. The problem with the Israelites was that இஸ்ரவேலரோட இந்த பிரச்சனை தான், ஏதாவது நடக்கும். இன்னைக்கு காலையில் ஒருத்தவங்க ஜோம் பண்ணியிருந்தேன். அவங்க சொல்லியிருந்தாங்க, ஒருத்தவங்க வந்து பயங்கர கடனுங்க, ரொம்ப கடன், இந்த சர்ச்சுக்கு போங்க கடன் அடைஞ்சிடும் பாருங்க. இப்போ நான் என்ன சொல்றது, இப்போ சர்ச்சுக்கு போங்க, இயேசு உங்களை நேசிக்கிறாரு, உன் வாழ்க்கை மாறும். சர்ச்சுக்கு போய் இப்போ கடனை கர்த்தர் அடைக்கல என்ன ஆகும்? 2 வாரம் பாருங்க, ரீனுகுமார் சரியில்லை, அங்கே போங்க,
அங்கே வேற ஒரு சாட்சி சுற்றினே இருப்போம். God is not running a Reliance சூப்பர் மார்க்கெட் here. உள்ளவா என்ன வேணுமோ எடுத்துக்கோ, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு கிட்ஜு எல்லாமே கொடுக்குறான் உனக்கு. I come because I love Jesus. If you love Jesus, He automatically takes care of me. If I come only because I need something from Jesus, then you have a problem. ஏன்னா அது நடக்கலன்னா முடிஞ்சு போட அடுத்தது. புரியுதா? இவங்க பிரச்சனையை இஸ்ரவேலர்கள் ப்ரெஷரில் காமிச்சிட்டானுங்க. அவனுங்க உண்மையிலே ஆராதிக்க வரல. கர்த்தர் அங்கே இருந்தால் ஏதாவது ஆகிடுமா, இல்லை இங்கே இருந்தால் இவருடைய சேஃப்டிக்காகவே வந்துக்கிறானுங்க. இன்னைக்கு இஸ் ப்ரெஷர் ரிவீலிங் வாட் யூ ஹேவ் இன்சைட். இஸ்ரவேலர்களை போல நம்ம இருந்தால் பிரச்சனை இல்லை, மாற்றிக்கலாம். ஃபோர்த் ஒன், சம்டைம்ஸ் ஃபெய்த் மீன்ஸ் ஸ்டாண்ட் ஸ்டில், சம்டைம்ஸ் ஃபெய்த் மீன்ஸ் ஸ்டெப்பிங் இன். சரியா? சில நேரத்தில் விசுவாசன்றது அமைந்தலாயிரு, சில நேரத்தில் விசுவாசன்றது முன்னாடி போ. நம்ம பிரச்சனை தெரியுமா? அமைதலாகிற நேரத்தில் முன்னாடி போகிறது, முன்னாடி போன்ற நேரத்தில் அமைதலாகுது. எல்லாத்தையுமே மாற்றி செய்கிறதுல நம்மளை போல ஸ்பெஷலிஸ்ட் யாருமே கிடையாது. சரி, இப்போ உயிர் போகிற நிலைமையில் மோசஸ் இஸ் கிவிங் 3 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். 3 கேட்க முடியாத ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறாரு. வாசிங்க யாத்ராகமம் 14:13, எக்ஸோடஸ் 14:13 வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். பயப்படாதுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, பயப்படாதுங்க. ஏண்டா 600 சேரியட்டோட அவன் எனக்கு கொல்ல வரான். பயப்படாதிருங்கன்னா ஏதாவது ரெலவெண்டா இருக்கதா? பயப்படாதிருங்க. அடுத்தது வாசிங்க. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் நின்று கொண்டு, வர்ஷிப் டீமுக்கு, ஜோனு, ஹோப்புக்கெல்லாம் சொல்றேன், நின்று கொண்டு. இப்போ நீங்கள் எதுக்கு அங்கேருந்து வந்தீங்க பார்த்தீங்களா? யாருமே வராமல் நிற்கிற நேரத்தில் இந்த மாதிரி தான் வந்துடுவாங்க. இது ஒரு லைவ் எக்ஸாம்பிள். இது கர்த்தரா செத்து கொடுத்தா நம்மளுக்கு ஒரு இல்லுஸ்ட்ரேஷன், நம்ம செட் பண்ணல. சரியா? நின்று கொண்டு. செகண்ட், ஃபர்ஸ்ட்னா பயப்படாத, செகண்ட்னா நின்று கொண்டு. நின்று கொண்டுனா யோசித்து பாருங்க, டே 600 பேர் என்ன குத்த வரானுங்க, அந்த டைமில் நான் நிற்கணுமா? எங்கேயாவது சம்மந்தக்குதா? நெக்ஸ்ட் 3வது வாசிங்க. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். நீங்க சும்மா இருப்பீங்க என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. 3வது இன்ஸ்ட்ரக்ஷன்னா புறப்பட்டு போ. ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பயப்படாத. சரியா? 3 காரியம் கர்த்தர் சொல்ல. ஃபர்ஸ்ட் பயப்படாத, செகண்ட் இஸ் அமைதலாரு, ஸ்டாண்ட் ஸ்டில், 3வது புறப்பட்டு போ. 3வது கேட்குறாங்க, செங்கடல் முன்னாடி நிற்கிது, ஒன்றுமே பிளக்கல, புறப்பட்டு போ. புரியுதா? சம்டைம்ஸ் காட் சேஸ் ஃபெய்த் இஸ் ஆல் அபவுட் ஸ்டாண்டிங் ஸ்டில், சம்டைம்ஸ் ஃபெய்த் இஸ் ஆல்சோ அபவுட் ஸ்டெப்பிங் இன். நீங்கள் ரெட்சியை குறித்து கொஞ்சம் பார்க்கணுமே. முதலாவது ரெட்சியோட பேர் என்ன? ஹீப்ரூவில் ரெட்சினா யாம்சப், இந்த ஹீப்ரூவில் அதோட பேர். இங்கிலீஷில் இட்ஸ் ஆல்சோ நோன் ஆஸ் த சீ ஆஃப் ரீட்ஸ். இந்த ரெட் சீயோட டைமென்ஷன்ஸ், சரியா? இந்த டைமென்ஷன் எவ்வளோதான்ப்பா ரெட் சீ லென்த் எவ்வளோதோ? அப்ராக்சிமேட்லி 2250 கிலோமீட்டர்ஸ். இங்கேருந்து 10 தடவை, ஒரு 9 தடவை பெங்களூர் போயிட்டு வர மாதிரி வச்சுங்க. உள்ள வித் எவ்வளோ? வித் இஸ் அபவுட் 355 கிலோமீட்டர்ஸ். டெப்த் எவ்வளோ? டெப்த் இஸ் அபவுட் 970 ஃபீட். அப்படின்னா 10,000 அடி டெப்த். சரியா? உள்ள இறங்கினா அவுட். இதுதான் வாக்கிங் பாத். தே வாக்ட் ஆன் ட்ரை கிரவுண்ட். பிப்ளிக்கல் எக்கோஸ் என்னன்னா, ரெட் சீயை குறித்து 20 places in the Bible also mention about the Red Sea, the incident in Psalms, Nehemiah, Acts and Hebrews. 20 இடங்கள்ல பழைய ஏற்பாடுலயும் புதிய ஏற்பாடுலயும் ரெட் சீயை குறித்து பேசப்படுகிறது. அப்பனா எவ்வளவு உண்மைன்னு பாத்துங்க. விளையாட்டு கிடையாது. ஆக்ஸ்ல லூக் எழுத பத்தியோ, ஹீப்ரூஸ் ஆத்தர் நம்மளுக்கு தெரியாது, they think it's Paul. அவர் எழுதும்போது, நெகேமியா எழுதும்போது, சங்கீதத்தில் எழுதும்போது, they all refer to the Red Sea. Now எந்த லொகேஷன்ல அவங்க கிராஸ் பண்ணிருக்கலாம்னா, they're giving 3 probable locations in the Bible. Gulf of Suez, சீனாய் பக்கத்தில், Gulf of Aqaba, சவுதி அரேபியா, லேக் டிம்சா, இது பக்கத்தில் கிராஸ் பண்ணிருக்கலாம். அவங்க கிராஸ் பண்ண இடத்தோட டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 to 25 கிலோமீட்டர்ஸ். லெட்ஸ் டேக் 20 கிலோமீட்டர்ஸ் இன் பிட்வீன். 20 கிலோமீட்டர் 30 லட்சம் பேர் கடக்கணும், which takes about 6 to 12 hours overnight on dry ground, and this was public demonstration of God's power. 30 லட்சம் பேர் ஆடு மாடுகளோட சேர்ந்து, okay, they were crossing the Red Sea, right? And God says, step in.
இன்னைக்கு கர்த்தர் நான் சொல்கிறேன், ஐயா கதவு திறந்த பிறகுல நீ கால் எடுத்து வை, கதவு திறக்கும். இன்னைக்கு when you are going from here, I want to give you 3 instructions which probably could be உனக்கு does not make sense. பக்கத்தில் போய் சொல்லு, பயப்படாத, don't be afraid, stand still. மூணாவது, move forward. இப்போ நீங்கள் மால் எல்லாம் போயிருக்கீங்களா? When you visit malls, there are motion sensors doors which actually sense your presence, and when you go close, the door opens. இப்போ நம்ம அந்த மாலில் போயின்னு நான் இங்கே நின்று டோர் ஓப்பன் ஆகும், டோர் மூடினு தான் இருக்கும். நம்ம இட் இஸ் அ க்ளோஸ் டோர், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஓப்பன் செசமே அப்படின்னா ஜீசஸ் கழுத்து மேலே போட்டு முன்னாடி போடா திறக்கும்னு. என்னைக்காவது இந்த மோஷன் சென்சர் டோரில் முட்டின்னு இருக்கீங்களா? முட்டினது கிடையாது. ஏன்னா நீ வாக், அது என்ன தான் க்ளோஸ் ஆனாலும் ஓப்பன் ஆகும். ஆனால் சில கண்ணாடி டோருங்க பார்க்காம நேரம் போயிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா? அதான் நம்ம ஆளுங்க இப்படி தான் மாற்றி செய்யுது. டுடே த லார்ட் இஸ் சேயிங், ஹே உனக்கு தெரியாமல் there is no way in front of you. நீ செங்கடல் தான் இருக்குது. Probably you're seeing a dead end, but the Lord is saying, step out in faith, move forward, I'll open the Red Sea for you. உனக்காக என் ஆண்டவர் செங்கடலை பிளக்க ஆயத்தமாகிறார். உனக்கு வழி தெரியல, but my God says, I will split this for you. Last one. God will use your struggle to show off His glory. கர்த்தர் உன் போராட்டங்களை அவருடைய மகிமையை வெளிப்படுத்தவே பயணம். பக்கத்தில் போய் சொல்லுங்க, யுவர் ஸ்ட்ரகிள்ஸ். நம்ம ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே, நம்ம பிரச்சனை எல்லாமே அவர் க்ளோரியை காட்ட பயன்படுத்துவார். ஓகே, ஸ்ட்ரகிள் இல்லைன்னா க்ளோரி இல்லை. ஒய்? வாசிங்க, மோசே கையை உயர்த்துவார். 21st verse வாசிங்க. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அதாவது the Red Sea split and the Israelites were walking. யோசிச்சு பாருங்களேன் இந்த சீன். வழியே இல்லை, கோலை திறக்கிறாரு, இவங்க நடந்துனே இருக்கிறாங்க. ரைட்? Children of God, today, if this is true, my God can do the same in my life as well. என் ஆண்டவர் இதை வேதத்தில் செய்தது உண்மையாக இருந்தால், எனக்கு முன்னாடியும் வழி இல்லை பின்னாடியும் வழி இல்லை, ஆனால் என் ஆண்டவர் எனக்காக ஒரு செங்கடலை பிறப்பார்னா நிச்சயமாகவே பிறப்பாரு. எல்லாம் பார்ப்பாங்க, நானும் என் குடும்பமோ நடந்து போவோம். புரியுதா? நம்மளாம் தான் என்ன பண்ணிப்போம், டே ஓடுறா ஓடுறா ஓடுறா, அது திருப்பி மூடிக்கு போது ஓடுறா, ஸ்டாம்பீடாக ஆகிட்டு இருக்கோம். அட் த ரிப்போர்ட் எல்லாம் மோசே தலைமையில் கூடி வரும்போது எல்லாம் என்னாச்சு, இவ்வளோ பெரிய பேர் அவுட்டுன்னு. தேவர் ஸ்லோலி க்ரோயிங். இல்லை பார்த்தீங்கன்னா இந்த ஏஐக்கு நன்றி, ஒருத்தர் நாய் கூட வாக்கிங் கூட்டு போகிற மாதிரி போயினுக்கிறாரு. ஓ, தட்ஸ் ஃபெய்த். தட்ஸ் ஃபெய்த். When I walk in faith, I can take a stroll. I can walk in relaxation because my Lord is in control. நம்மளா இருந்தால் என்ன பண்ணிப்போம், ஒரே சீக்கிரம் ஓடுறது மூடுறதுக்குள்ள. இல்லை வேற மோசம் அங்கே போய் ஓரத்தில் போய் திருப்பி நின்று கை காட்டுறாரு. இட்ஸ் க்ளோசிங் அகேன். No, I want to tell you, this is how my walk is going to be. பின்னாடி முன்னாடி எனக்கு வழி தெரியல, ஆனால் கர்த்தர் எனக்காக பிளப்பாரு. And வசனம் சொல்லுது, you know what happened, you need to read this verse to understand why God did that. 26 இருந்து வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்களின் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். கர்த்தர் கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா ஸ்ட்ராட்டஜியோட ஆண்டவர் செய்தார். They were chasing me, they were thinking they were chasing me, but they did not know they were walking into a plot. கர்த்தர் ஒரு ட்ராப்பை செட் பண்ணி வச்சிருக்காரு. வாசிங்க. ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. சொல்லுங்க, ஒருத்தன் கூட தப்பல. ஆனா பட் இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரின் வழியாய் நடந்து போனார்கள். பாருங்களேன், they did not escape, not a single one survived, but all of these guys just kept walking. Thank God for AI. எல்லாம் சொல்லுங்க, thank God for AI.
ஏன்னா இன்னைக்கு எல்லாம் ஏஐ புலம்பினே இருக்கிறானுங்க. ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த உலகம் எது தீமைந்தோ தீமையை ஆண்டவர் நமக்கு நன்மையாக யூஸ் பண்ணுவார். அல்லேலூயா. ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வர ரீனுகுமார் அவர்லாம் பார்த்தீங்கன்னா டைமை வேஸ்ட் பண்ணுறாங்க. சோஷியல் மீடியாலே நம்ம சர்ச்சை வளர்ந்துக்குது தெரியுமா? இன்னைக்கு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸில் கூப்பிட்றாங்க, என்னெல்லாம் கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க, சோஷியல் மீடியாவில் எப்படி சர்ச்சை வளர்ப்பது. இந்த ஏஐ வந்தால் அவனுக்கு வேலை போய்டுன்றாங்க. எனக்கு என்னவோ இந்த சந்தோஷமாகுது, இந்த ஏஐ வந்தால் நம்ம ஜாப்ஸ்லாம் இன்னும் பெட்டராகும், ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்சவனுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கும். ஆமென். புரியுதா? என் விசுவாசம் என்னன்னா, இந்த ஏஐயில் இன்னும் டெவலப்மெண்ட், மாடர்ன் டெவலப்மெண்ட் வந்து நான் வந்து அமெரிக்காலேயோ துபாயிலையோ சர்ச்சை எங்கேயாவது ஆரம்பிக்கும் போது நான் லைவாக இங்கேருந்து ப்ரீச் பண்ணுற மாதிரி என் உருவத்தை அது உருவாக்கி உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் அது ஓடும். சிலர் நீங்கள் இன்னொன்று என்ன கேட்பீங்கன்னா, பாஸ்டர் இதே ஏஐ நாங்கள் வீட்டில் உட்காந்து பார்க்குறோம், நீங்கள் லைவாக எங்கள் வீட்டுக்கு வந்துட முடியுமா? அப்படியே அதை ஸ்டாப் பண்ண சொல்லிடலாம் ஆண்டவர், அந்த வருஷனை கட் பண்ண சொல்லிட்டோம். But then I'm just picturizing this in our lives. யோசிச்சு பாருங்களேன், லார்ட் எனக்கு முன்னாடியும் வழி இல்லை பின்னாடியும் வழி இல்லை, என்ன ஆண்டவர் நான் நடக்க வைப்பாருங்க. I will walk through this. This is not a survival scene. This is a scene of glory. This is a glorious scene. இது பிழைப்புக்கான காட்சி இல்லை, பிழைச்ச காட்சி இல்லை, மகிமைக்கான காட்சி, கர்த்தர் மகிமைப்பட்ட காட்சி. இந்த வாழ்க்கையில உன் வாழ்க்கையில நீ கடந்து போகிற சூழ்நிலை, நீ படுகிற வலி எல்லாம் பிழைப்பிற்கான காட்சி இல்லை, கர்த்தரும் மகிமைப்படுகிற காட்சி. யுவர் சிக்னஸ், யுவர் பிரேக் த்ரூ, அடைக்கப்பட்ட கதவு, நீ படுகிற வலி, அவமானம், இது எல்லாம் அழுங்காட்சி கிடையாது, தேவ மகிமைக்காக காட்சி. My Lord will turn this scene into a scene of glory for His name. அவர் மகிமைக்கு, அவர் நாமத்துக்காகவே இந்த மகிமையின் காட்சியாக கர்த்தர் மாற்ற போகிறார். அதில் இன்னைக்கு அதாவது நீங்கள் இந்த பிஹைண்ட் த சீன்ஸ்லாம் பார்த்துக்கிறீங்களா தெரியல, இந்த நிறைய படம் பாட்டு பையன்லாம் பிஹைண்ட் த சீன்ஸ் போடுவாங்க. அந்த பிஹைண்ட் த சீன்ஸில் ஒரு பெரிய வேலை நடக்கும். ஒருத்தர் லைட்டை பிடிச்சிருப்பாரு, ஒருத்தர் செட்டை பிடிச்சிருப்பாரு, ஒருத்தர் பின்னாடி அவ்வளோ பேர் வேலை செஞ்சுப்பாங்க. ஆனால் சீன் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்க்கும்போது, டேய் இப்படி யாரும் அந்த சீன் என்னது, இவ்வளோ பேர் வேலை செஞ்சுக்கிறாங்க. பிஹைண்ட் த சீன்ஸ் யோசிச்சு பாருங்க ஐயா. இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்குதுன்னா என் ஆண்டவர் பிஹைண்ட் த சீன்ஸு, சேனைகளின் கர்த்தர் அவர் சேனையோடு பிஹைண்ட் த சீன்ஸ் எனக்காக கிரியை செய்ய. He is working behind the scenes so that I can have a perfect picture in my life. So this morning, if you don't have a way out, வழியே இல்லைனா எனக்கு வழிகளை உண்டு பண்ணுகிற வழியும் சத்தியமான தேவன் இருக்கிறார். And if you are stuck this morning, what's going to be my future? அடுத்தது என்ன எனக்கு தெரில, வழி இல்லை, என் ஆண்டவர் பார்த்துப்பார். சிலர்லாம் இந்த கால வேலை பாஸ்டர் முன்னாடி போகிற மாதிரியே இருந்துச்சு, அப்படியே சறுக்கினே வருது. ஒரு பாஸ்டர் என்கிட்ட போன வாரம் என் கூட நான் வந்தார். அவர் சொல்லுவேன், பாஸ்டர் கஷ்டப்பட்டு என்னென்னவோ பேசி சில சர்மன்லாம் ஹிட்டாகி ஒரு 16,000 ஃபாலோவர் வந்தாங்க பாஸ்டர், இப்போ 15,000 இருக்குது பாஸ்டர். ஆனால் அதே நேரத்தில் அவர் பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் என் சர்ச்சில் இருக்கிற நம்பர்ஸ் கொஞ்சம் இந்த நேரத்தில் ஜாஸ்தியாக. நான் சொன்னேன், டே சர்ச்சில் இருக்கிறது தாண்டா உண்மையான நம்பர்ஸு, இன்ஸ்டாகிராமில் இருக்கிற நம்பர்ஸ் தான் நீ நம்பினே இருக்காத. இன்றைக்கி நிறைய நேரத்தில் இப்படி போகிற மாதிரி இருக்கும், இறங்குற மாதிரி இருக்கும். இட்ஸ் நாட் ரிவர்ஸ், காட்ஸ் காட் அ ஸ்ட்ராட்டஜி. அதனால் இன்னைக்கு நீ இழந்ததையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். சரியா? போனதெல்லாம் திரும்பி வரும். பெரிய அற்புதம் நிகழ்த்தவே ஆண்டவர் நம்மளை இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிறார். சொல்லுங்கள், அதுக்கு தான் இங்கே வச்சிருக்கார். சொல்லுங்கள், அதுக்கு தான் யுவர் ஹியர். உனக்கு அற்புதம் நடக்கிறதுக்கே கர்த்தர் உன்னை எங்கே வச்சிருக்கிறாரு? ராக்கெட்டில் வச்சிருக்கிறார். ஆமென். இந்த கண்மலையின் மேலே கட்டப்பட்ட உன் வீடும் உன் வாழ்க்கையும் அற்புதமாய் நீ பெறுவது மட்டும் இல்லை, நீ அற்புதமாய் மாறும்படியாக கர்த்தர் செய்வார்.